Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம next painting and assembling வீடியோ பார்க்க போறோம். இந்த செட் ரெடி பண்றது ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா acrylic paintல green color எடுத்திருக்கேன். brush வந்து நம்பர் 3 round brush தான். ஃபர்ஸ்ட் ஒரு half வந்து green கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பீஸ்லயும் ஒரு halfக்கு வந்து green கொடுத்துக்கிறேன். இப்போ இது பொறுமையாக எடுத்துட்டு இந்த சைட்லேயும் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அந்த க்ரீனையே. பேக் சைடு மட்டும் இந்த எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி சைடையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து ரெண்டுலேயுமே காஞ்சதுக்கப்புறமா டபுள் கோட்டிங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறோம். கோல்டு வந்து இந்த ஒரு ஹாஃபில் வந்து நான் வச்சுக்கிறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கோல்டு போடுறோம். இந்த கோல்டு வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருந்தாலும் போக போக இது வந்து நல்லா ரெண்டு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா டார்க்காக தெரியும். இது காயிற நேரத்தில் நம்ம பீட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த இடையில பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கப்பு. நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து பீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கியர் ஒயரில் கோத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பெயிண்ட் எல்லாம் அதில் லோட் ஆகுற மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நல்லா லோட் பண்ணிட்டேன். நம்ம போட்டிருக்க பெயிண்ட் எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு அந்த பீட்ஸை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து இப்படி ட்ரை ஆக வச்சிடுறேன். இந்த மாதிரி பீட்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம காய வைக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த கோட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பீட்ஸ் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள், அதே மாதிரியே ஆகிடும் நமக்கு. இது வந்து செகண்ட் கோட்டிங். இதே மாதிரி அதையும் மறுபடியும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் அடிக்கலாம். ரொட்டேட் பண்ணி ப்ரெஷ்ஷால் இது மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தோம்னா நல்லா உங்களுக்கு லோட் ஆயிரும் பெயிண்ட்டு. இப்போ இதை எடுத்து நான் காய வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லா பீஸும் நமக்கு வந்து இதாகிடுச்சு, காஞ்சிடுச்சு. இதுக்கு வார்னிஷ் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு அதை வந்து நான் இது பண்ணி அடிச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு சைடு காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடு அடிக்கிறோம். சைடு காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ரோப்புக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த க்ரீனும் ஒரு மாதிரி லைட் க்ரீனும் இல்லாமல் டார்க் க்ரீனும் இல்லாமல் சென்டராக உள்ள க்ரீன் எடுத்துகிட்டு ஒரு கோல்டு கலர் சில்க் த்ரெட் ரெண்டையும் ஒன்றா வந்து 25 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து இந்த எட்ஜ் இது மாதிரி வச்சுட்டு ஒரு ஜம்ப் ரிங் போட்டுட்டு ரெண்டையும் சென்டராக பார்த்து அந்த ஜம்ப் ரிங்கை வச்சு நல்லா சில்க் த்ரெட்டை வச்சு கட்டிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 20 டைம்ஸ் போல் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸை வந்து கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ரோப் எடுத்திருக்கேன். ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வார்னிஷ் அடித்த எல்லா பீட்ஸுக்கும் வார்னிஷ் அடிச்சிட்டேன். இந்த பீஸ்க்கும் வார்னிஷ் அடிச்சிட்டேன். கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன், இந்த 2 ரோப் எடுத்திருக்கோம். இவ்வளோதான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கோத்துக்கிறேன். பீட்ஸு இந்த ஒரு பீஸு, பீடு இந்த ஒரு பீஸ், இந்த மாதிரி கோத்து வச்சுட்டு
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 கியர் லாக் போடுறேன். இந்த ஒரு ஜம்ப் ரிங் இருக்குல்ல, அந்த எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் அந்த கியர் ஒயரை மடித்து அந்த லாக்குக்குள்ளே விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ்குள்ளே இப்போ நான் விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இந்த சைடு தள்ளிடலாம். தள்ளிட்டு இந்த சைடு அதே மாதிரி 2 லாக் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லாக்கையும் போட்டேன். இந்த சைடு இருக்கிறத இந்த ஜம்ப் ரிங் எடுத்து போட்டுட்டோம். உள்ளே வச்சுட்டு உடனே லாக் பண்ணாமல் இந்த மாதிரி இழுத்துக்கணும். எக்ஸஸே இல்லாமல் இழுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக தெரியும் ஒர்க். அதனால தான் இப்போ இதை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டு இந்த பக்கம் இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது எதுவும் கிழிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பீடுக்குள்ளே மறுபடியும் விடணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுமையாக கொஞ்சம் வளைச்சி விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ அது உள்ளே ஃபுல்லாக விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதோட எண்டில் வந்து நம்ம எந்த ரோப்புமே இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த த்ரெட்டை வச்சே நம்ம வந்து அந்த பீட்ஸ் கொடுத்து லாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த எட்ஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா சுற்றிக்கிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த எட்ஜை வந்து இப்படி ஒட்டிக்கிறேன். ஏன்னா அந்த பீட்ஸ்குள்ளே ஈஸியாக போகும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பீட் எடுத்துருக்கேன். அது உள்ளே எல்லா சில்க் த்ரெட்டையும் விட்டுட்டோம். பேக் ரோப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இந்த த்ரெட்டையே வந்து பேக் ரோப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா எந்த எக்ஸஸாக தெரியும்ல அந்த மாதிரி தெரியாமல் நல்லா எடுத்துகிட்டு இந்த எட்ஜை வந்து இது மாதிரி சுருட்டிக்கிறேன். இப்போ எந்த அளவு ஹைட்டு வேணும் உங்களுக்கு, தலைக்குள்ளே எந்த அளவு போகுமோ அந்த அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் இருக்குல்ல, அந்த கோல்டு கலர் சில்க் த்ரெட், அதை வச்சு நல்லா சுற்றிக்கிறேன். அதாவது நம்ம போட்டிருக்க அந்த பிளாஸ்டிக் பீடு வந்து வெளில வராத அளவுக்கு நாம் வந்து சுற்றிக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல எந்த லாக்குமே கொடுக்கல, அந்த த்ரெட்டு மட்டும்தான் இப்போ லாக்காக இருக்க போகுது. அதனால் அது போகாத அளவுக்கு நல்லா த்ரெட்டை சுற்றிக்கணும். ஒரு டைம் வேணால் செக் பண்ணிக்கலாம் வெளில போகுதா இல்லையா அப்படின்னு பார்த்து. இப்போ இது வந்து போகல, அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் போட்டுட்டேன். இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டுக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிச்சு. இந்த இடத்த டேசில் மாதிரி வர மாதிரி கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டபுள் சில்க் த்ரெட் கொடுத்ததுனால அது வந்து டபுள் ஷேடுமே அது வந்து கவர் பண்ணிடுச்சு, கோல்டன் க்ரீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.